தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை மற்றும் அவருடைய மட்டில்லாத தயவு நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் ஆழமாக இருப்பதனால இந்த ஒரு நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாருமே கூடி வந்திருக்கிறோம். இந்த வாஞ்சை, இந்த பிரயாசம் நம்முடைய புதுசுடைய வளர்ச்சிக்கு இன்னும் அதிக உத்வேகத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்களையும் மெமோரியல் சீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டைமில் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கடைசி நாட்களையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் மரணத்துக்கு பிற்பாடு அவருடைய உயிர்த்தெழுதல் காரியங்களையும் தொடர்ந்து தியானித்து கொண்டு வர்றோம் இல்லைங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, ஏன்? ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள். நம்மை சுய பரிசோதனை செய்கிறதுக்கு இந்த பாடம். சரி, வேற? மரணத்தை தெரிவிக்கிறோம். யாருக்கு? அந்த அடையாளங்களில் நம்ம தெரிவிக்கிறோம். யாருக்கு? நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன், நீங்கள் எனக்கு தெரிவிக்கிறேன்னா குட், ஓகே. ஈடுபலி விசுவாசிக்கிறோம். இந்த 3 மாதம் நான் பர்டிகுலராக கேட்குறேன். இந்த 3 மாதம், இந்த 3 மாதத்தில் மாத்திரம் நம்ம ஏன் இந்த மாதிரியான பாடங்களை மாத்திரம் அதிகமாக தியானிக்கிறோம்? சரி, நீங்கள் பிரதர்ஸ் யாரும் பேச மாட்டீங்க, நான் உங்கள்கிட்ட வர மாட்டேன். நீங்கள் எப்படி இருக்கு? நீங்கள் ஒன்று என்ன வேணால் பண்ணலாம், நான் கேட்கவே மாட்டேன் வச்சுக்கோங்களேன். அதனால தான் போடியத்தையும் இந்த பக்கம் நோத்தி வச்சுருக்கேன். பாத்திரவான்களாக மாறுறதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்லாம் பாருங்கள். சுய பரிசோதனை செய்கிறதுக்கு, அப்புறம் நம்மை நிதானித்து பார்க்குறதுக்கு, மற்றவங்களுக்கு அவருடைய மரணத்தை குறித்து தெரிவிக்கிறதுக்கு, அப்புறம் என்ன சொன்னீங்க கடைசி? ஓகே, பாத்திரவான்களாகிறதுக்கு. சரி, இது எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சரியான பதில் இதுதான் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. கேள்வி என்ன அப்படின்னா, நாம் ஏன் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பாடங்களை தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு நினைவு கூறுதல், நினச்சி பார்க்குறது தான். என்ன நினச்சி பார்க்குறோம்? நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தையும் மரணம் சார்ந்த சம்பவங்களை நினச்சி பார்க்குறோம். அப்படி நினச்சி பார்க்குறது மூலமாக என்ன நடக்குது நமக்குள்ள அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது உங்களுக்கு நினைவு கூறுதலாக இருக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் புது சிருஷ்டிகளுக்கு மிக முக்கியமான காலப்பகுதி இந்த காலப்பகுதி. கட்டாயமாக இதற்கு முன்னாடி இந்த பாயிண்ட் யாராவது சகோதரர்கள் சொல்லியிருந்தால் நான் திரும்ப சொல்கிறதுனால நீங்கள் யாரும் வருத்தப்பட்டுறாதீங்க. இல்லை, இது நீங்கள் முதல் முறையாக கேட்குறீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சதனுடைய நோக்கம் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான ஒரு ரட்சிப்பு. தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் திட்டத்தை கிறிஸ்து நிறைவேற்றுறது. இது ஜென்ரல் ஆன்சர். நமக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன், ஒரு குழந்தை வருஷம் முழுக்க படிக்குது. தான் என்ன படித்தோம் அப்படின்றத பப்ளிக் எக்ஸாமில், அந்த ஆனுவல் எக்ஸாமில் அது நிரூபித்து காட்டுது.
ஏன் அந்த எக்ஸாம் வருது வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா, வருடம் முழுக்க அவங்க படித்தது, அவங்க தெரிஞ்சு கொண்ட அந்த அறிவை ப்ரூஃப் பண்ணி காட்டுதுங்க. எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சரி, அது ஏன் சொல்லணும்? அடுத்த இடத்திற்கு அவங்க உயரணும். இப்போ கிளாஸ் 10th இருக்கிறாங்க, கிளாஸ் 12th போகணும், இல்லை கிளாஸ் 11th போகணும், அடுத்த படிநிலைக்கு போகணும் அப்படின்னா உங்களை டெஸ்ட் பண்ணணும், உங்களை சோதிக்கணும். சோதிக்காமல் நீங்கள் அடுத்த இடத்துக்கு போக மாட்டீங்க. வருஷம் உங்களுக்கு ஒரு உயர்வு காத்துட்ருக்குது. அது ஒரு சுழற்சி, அது ஒரு வட்டம். ஒரு வருஷத்துலேருந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் போகிறீங்க. வேத மாணவர்களுக்கு வருஷத்தில் ஒரு முறை ஒரு ஹைக் கிடைக்குது, ஒரு உயர்வு கிடைக்குது. இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, நினைவு கூறுதல் வருதுன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வருது இல்லையா, இன்க்ரிமெண்ட்டு. நீங்கள் சூப்பர்வைசராக இருந்து அடுத்து மேனேஜர் ஆகிறீங்க, இல்லை டெப்யூட்டியிலிருந்து அடுத்து சீனியராக, அந்த மாதிரி அடுத்த நிலைக்கு உயர்றீங்க. அதுக்கு உண்டான எல்லா பெனிஃபிட்ஸோடு தான் நீங்கள் மேலே வருவீங்க. அது வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குது. ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு உயர்வு அடைகிறீங்க. இந்த காலப்பகுதியில் உங்களுக்குள்ளே அதான் நடக்குது. அப்படி உங்களை சோதிக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறீங்க அப்படின்றத தேவன் சோதித்து பார்க்காம அது உங்கள் கையில் கொடுக்குறதில்ல. அது சிலரை அடித்து துவைச்சி புழிஞ்சு காய போட்டு கிளிப் மாட்டு வர்றார். அப்படியே காஞ்சு கருவாடாவாங்க சில பேர். சில பேருக்கு எதுவுமே நடக்கலையே, லைட்டாக தான் நமக்கு போராட்டம் இருந்துச்சுப்பாங்க. சிலருக்கு எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னா, அந்த எனக்கு எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வெரி சாரி டு சே, ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன் இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். காரணம், இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு வராத துன்பங்கள் எல்லாம் வரும். நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கு, பேசாத வார்த்தைகளுக்கு பாடுபடுவீங்க. அந்த பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களையும் நீங்கள் கட்டாயமாக அனுபவிப்பீங்க. இது கடவுளுடைய கிருபை, இது கிஃப்ட் ஃப்ரம் காட். இந்த கிஃப்ட்டுக்கு அந்த பாடுபடும்போது, அந்த உபத்திரவப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது நம்ம யாரை நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி பாடுபட்ட நம்முடைய மணவாளன், நம்முடைய மாதிரி, நம்ம யாரை பின்பற்றி போகிறோமோ அவரை நம்ம நினச்சிக்கிறோம். அதுக்கு தான் இந்த பாடம் பார்க்குறோம். இந்த மாதிரி பாடங்கள் ஏன் இந்த 3 மாதம் பார்க்குறேன்னா, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒருத்தர் பயங்கரமான வயிற்று வலி, அவருக்கு எல்லா மருந்தும் கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் அவருக்கு செஞ்சுட்டு கூட ஆறுதலாக, பிரதர் இப்படி தான் ஒருத்தருக்கு வயிற்றில் இருந்துச்சு, அந்த பிரதர் இந்த மாதிரி தான் உங்களை மாதிரி தான் மருந்து சாப்பிட்டாரு, சரியாயிடுச்சு. அப்படியா, எனக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சா அப்படி. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் பாடுபடுறோம், எல்லாரும் வேதனைப்படுவோம், எல்லாரும் கஷ்டப்படுறோம். நமக்கு முன்னாடி பாடுபட்டு அவரை நினச்சிக்கிறோம். அப்படி நினச்சிக்கிறதுக்காகத்தான் இந்த 3 மாதமும் அந்த பாடங்கள். நீங்கள் இங்கே எக்லிசியா வரும்போது இந்த பாடங்களை கேட்குறத தாண்டி கொஞ்சம் பர்சனலாக நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து படிங்க. டெய்லி ஒரு பாடமாவது படிச்சிருங்க. இல்லை எனக்கு படிக்கிறது அவ்வளோ கேட்குறது ஓகே அப்படின்னா டெய்லி ஒரு பாடங்கள் கேட்டுருங்க. இந்த ஆலோசனையாக நான் சொல்லலை, ஒரு அன்பின் வேண்டுகோளாக உங்கள் மத்தியில் வைக்கிறேன். டெய்லி ஒரு பாடங்கள் கேட்டுருங்க. புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்ம எப்படியாவது சபையாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த பாயிண்ட்டு. இதில் பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இது கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இது பிரயோஜனப்படுத்திக்கலாம். நான் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் நான் பதிவு செய்யணும்னு நான் விரும்பினேன். ஒருவேளை இது உங்களுக்கு
கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் நம்ம பின்னாடி பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் மரத்திலே தூக்கப்படுதல். அதுக்கான ஆதார வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம். சகோதரர் ரொம்ப அருமையாக வாசித்தாங்க. கலாத்தியரில் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் லெட்டரில் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்டை பதிவு செய்கிறாங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு எழுதியிருக்குது. நீங்களாம் வாசிச்சுருக்கிறீங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒரு 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 சச் பியூட்டிஃபுல் வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம இதை கடந்து போயிட முடியல. யாருக்கு பேசுகிறார், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது யூதர்களுக்கான விஷயமாகவும் தன்னையும் ஒரு யூதனாக அங்கே முன்னாடி நிறுத்தி பாருங்கள், நமக்காக, நம்முடைய நியாயப்பிரமாணத்திற்காக, நம்முடைய ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களோட உட்படுத்தி அவர் பேசிட்டார். நமக்காக அப்படின்னு அங்கே சொல்கிறார் இல்லையா? தயவுசெய்து நீங்கள் இந்த நமக்காக, நம்ம எல்லாருக்காக அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது நேரடியாக யாருக்கு அப்படின்னா யூதர்களுக்கு. அங்கே பவுல் சொல்கிற பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கிருந்தால் நம்ம எடுத்து இது ஒரு ஆராய்ச்சியில் நம்ம வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டு தான் அங்கே மறிச்சிருக்கிறாருங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்குள்ளே என்ன ஒரு தேவ திட்டம் இருக்குங்கிறத நீங்கள் பாடத்தினுடைய இறுதியில் நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்குவீங்க. சிலருக்கு இது ரொம்ப ஒரு புதிய விஷயங்களாக தோணும். அதில் ஒரு அருமையான ஒரு தேவ திட்டமும் அடங்கியிருக்கு, ரகசியம் இருக்குது. கேள்விகளை முன் வச்சு நம்ம ஆராய்ச்சியை தொடங்கலாம். முதலாவது கேள்வியாக, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கணும், மரிச்சான் தான் ஈடுபலி. அவர் ஏன் சிலுவையில் மரிக்கணும்? நான் சொல்கிறது சிலுவையில் தான் மரிக்கணும்னா ஏன்? அடுத்தது, அவர் 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 இறந்துட்டாலே, அவர் உயிர் கொடுத்துட்டாலே போதுமே, ஈடுபலி வந்துருச்சே, கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ஏன் சாகணும்? அடுத்தது இன்னும் ரொம்ப ஆழமாக நம்ம யோசிக்கணும்னா, அவருக்கு கொடுத்த ஒரு மரண தண்டனை அப்படின்னா நீங்கள் உங்களை யாருக்காவது சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். மரண தண்டனைன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? உச்சபட்ச தண்டனை. குட், ஓகே. அதில் உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை. அந்த தண்டனையில் மரண தண்டனை அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம வச்சுட்டோம். அதுக்கு அதில் அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு தீர்மானிக்கக்கூடியது. அதை பற்றின சில டெஃபினிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னா, படிக்கும் பொழுது சிலர் தீர்மானிக்கிறாங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது ஒரு நீதியை நிலைநாட்ட விரும்பக்கூடிய ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டோ விஷயங்கள் வச்சுக்கோங்க. இந்த மனுஷன் இந்த பூமியில் இந்த சமுதாயத்தில் அவர் என்ன வாழ தகுதி இல்லைன்னு ஒரு ஒரு முடிவு எடுக்கிறது உச்சபட்ச முடிவு. அந்த முடிவு தான் யார் மேலே எடுக்கப்பட்டுச்சுன்னா கிறிஸ்து மேலே எடுக்கப்பட்டுச்சுங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். சரிங்களா? இவர் வாழ தகுதி இல்லாதவர் அப்படின்னு யாருடைய பார்வையில் அப்படின்னா, கூட அந்த கேள்வியில் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அவருக்கு ஏன் சிலுவையில் அவர் ஏன் மரித்தார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தான் அந்த கேள்வியில் தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். மரண தண்டனை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா, அந்த காலகட்டங்களில் கிறிஸ்து வாழ்ந்த காலப்பகுதியில் சில மரண தண்டனைகள் இருந்துச்சு. அதனால தான் நம்ம இந்த கேள்வி வைக்கிறோம். தலையை துண்டா வெட்டி எடுத்துருவாங்க, அப்புறம் விஷ வச்சு கொண்டுருவாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய சாப்பாட்டில் விஷ வச்சு கொண்டுருவாங்க. ஆனால் முன்னாடி சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லிடுவாங்கன்னா, அது இருக்குது அந்த மாதிரி. அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தண்டனை சாப்பாட்டில் விஷ வச்சு கொள்ளுவாங்கன்னு போட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனால் அது எந்த சாப்பாட்டில் வரும்னு தெரியாது. காலை சாப்பாட்லையா இல்லை மதிய சாப்பாட்லையா இரவு சாப்பாட்லையான்னு தெரியாது. ஒவ்வொரு வேளையும் அவங்க சாப்பிடணும். சாப்பிட்டு உயிரோடு இருக்காங்கன்னா ஓகே இன்றைக்கி வைக்கல போல இருக்குது
அது எத்தனை நாள் போகுதுன்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஏதோ ஒரு நாளில் வச்சுருவாங்க. அது ரொம்ப கொடுமையானது. ஒவ்வொரு நாளும் அந்த வழியிலேயே அவங்க வந்து அந்த ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கணும். அப்புறம் யானையை விட்டு மிதித்து கொலை செய்கிறது இந்தியாவில் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சா சொல்கிறாங்க இந்தியாவில். அப்புறம் கழுவு வெட்டுறது அதுவும் இந்தியாவில் இருந்ததில் அதில் முக்கியமாக தென் தமிழகத்தில் அது ரொம்ப பிரசித்தி பெற்றது, கழுவு வெட்டுறதுன்னு சொல்கிறது. அப்புறம் சிலுவை மரம் அப்படிங்கிறது இன்றைக்கும் சிலது நடைமுறையில் இருக்கக்கூடிய மரண தண்டனை என்னென்னா தூக்கில் போடுறதாகட்டும், அப்புறம் ஷூட் பண்ணுறதாகட்டும், அப்புறம் கல்லெடுத்து அடித்து கொள்றதாகட்டும். அரபு நாடுகளில் முஸ்லீம்ஸ் அவங்க அந்த மெத்தட் இப்போ வச்சுருக்காங்க. அடுத்தது கரண்ட் ஷாக் கொடுத்து பண்ணுறது, அப்புறம் பாய்சன், இது எல்லாமே இருக்குது மரண தண்டனையில். பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த யானையை மிதித்து கொலை செய்கிறது, அடுத்தது தலையை துண்டித்து கொலை செய்கிறதாகட்டும், அடுத்தது நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும், அப்படியே மேலே அந்த குற்றம் செஞ்சவரை தூக்கி மேலே அப்படி வச்சிட்டாங்கன்னா பாடியோட வெயிட்டுக்கு அப்படியே இறங்கி அது அப்படியே வந்துடும், இங்கேருந்து பிச்சுட்டு மேலே வரும் அந்த மாதிரி. அடுத்தது அந்த சிலுவை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சிலுவை அப்படின்னாலே அது ஒரு மரத்தில் பண்ணணும். இந்த இன்ட்டு மார்க்கமாக இருக்கிறது வந்து ஸ்டெயின் ஆண்ட்ரஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ரோமர்களுடைய மெத்தடில் இது ஒரு வகையான மெத்தடு. அவங்க செஞ்ச சில குற்றங்களை பொறுத்தும் அந்த குற்றத்தை செஞ்சவங்களை சில நூற்றுக்கு அதிபதி தான் கூப்பிட்டு போயிட்டு அதை பண்ணுவாங்க. அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய மெத்தடில் அவங்க அங்கே என்ன யோசிக்கிறாங்களோ அதை வச்சு பண்ணிட்டுருவாங்க. இவருக்கு பாருங்கள் உட்கார வச்சுருக்காங்க, அப்புறம் கீழே காலை வந்து அடியில் இன்னொரு கட்டை கொடுத்து அந்த கட்டை கடியில் வச்சு ஆணி அடிச்சிருக்காங்க. பார்க்க முடியுதா? பிக்சர் தெரியுதா? ஓகே. அடுத்தது வந்து சிங்கிள் வுட்டுன்னு சொல்லக்கூடிய இது ஒரு மரம், இது மேலே கீழே இது ஃபுல்லாக இது வேறு மாதிரியான டெத்து, ரொம்ப கொடுமையாக இருக்கும். கிறிஸ்து வாழ்ந்த காலப்பகுதியில் ரோமர்கள் கையாண்ட சில விஷயங்களினுடைய தரவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது 4 மெத்தடில் இருக்குது. இது எல்லாமே வந்து சிலுவை டெத்து தான். சிலுவை டெத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நான் சொல்லிகிட்ருக்குறோம். நீங்கள் நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றும் சிலுவை டெத்து தான், ஆனால் எல்லாத்துலேயும் சின்ன சின்ன வேரியண்ட் இருக்கும். வித்தியாசங்களை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இந்த சிலுவை மரணம் அப்படின்னு ரோமர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை ஒருத்தருக்கு உடனே வராது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷனை நீங்கள் சிலுவையில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் 7 நாள்லாம் உயிரோடு இருப்பார். மேக்ஸிமம் ஒரு 7 நாளுக்கு உயிரோடு இருப்பார். அவர் உடம்புல இருந்து எல்லா உயிர் போகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகிடும். ஆனால் அவருக்கு உயிர் போகிறதுக்கு முன்னாடியே கழுகெல்லாம் வந்து பிச்சு, அந்த பிறந்தனி கழுகுகள் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து பாடியை பிச்சு எடுக்க ஆரம்பிச்சிருமா. எதெல்லாம் பாடியிலேருந்து பிக்க முடியுமோ பிச்சிருமா. நீங்கள் கழுகெல்லாம் வந்து சூடெல்லாம் முடுக்க முடியாது, அப்படின்லாம் விரட்டவே முடியாது. காரணம், நீங்கள் சிலுவையில் அவங்க ஆணி அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் ப்ரீத் பண்ணுற கூட, அப்படின்னு நீங்கள் மூச்சு வாங்கிறது கூட நீங்கள் பாடியை தூக்க முடியாது. அப்படி மூச்சு வாங்கிறதுக்கு நீங்கள் பாடி தூக்குனா கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் காலில் வந்து கீழே அப்படி உந்தி தள்ளித்தான் நீங்கள் பண்ணணும். அப்படி உந்தி தள்ளுறதுக்கு உங்களுக்கு கீழே அதுதான் சில வித்தியாசமான கட்டைகள், காலவே இப்படி மடக்கி ஒடிச்சு இப்படி சைடில் ஆணி அடிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிக்சரில். கவனிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்றில் இதிலெல்லாம் நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் உந்தி தள்ள முடியாது. பட் லாஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, இது கிரைஸ்டுக்கு கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்குது. யாரும் பக்கத்துலேருந்து பார்த்து ஃபோட்டோலாம் பண்ணல. ஆனால் என்ன அப்படின்னா, சில வசனங்களையும் சில ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் ஒன்று தான் இருக்கணும். பேதுருக்கு கொடுத்தது தலைகிலா இந்த மெத்தடு. இது எல்லாமே வந்து சிலுவை மரண தண்டனை தான். அந்த சிலுவை மரண தண்டனை, அந்த சிலுவை தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த நூற்றுக்கு அதிபதிகள், அந்த டீமு, அவங்க டெசிஷனில் பேதுருவெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணாங்க, எனக்கு தலைகளாக போடுங்கன்னு சொன்னார். அப்போ தலைகளாக போடுறாங்க. அந்த மாதிரி மெத்தட்ஸ்.
சில பேர்த்து 2 கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருக்கல் குறிமால் அந்த இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கும். நல்ல கை காலை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வச்சு அப்படி பண்ணுறது. அது இடுப்பு எலும்பு முதுகெலும்புலாம் ஒடிச்சிருவாங்க. ஒடிச்சு தான் இழுத்து ஆணி அடிப்பாங்க. கிறிஸ்து வாழ்ந்த காலப்பகுதியிலேயே நிறைய விதமான மரண தண்டனைகள் இருந்துச்சு. நீங்கள் பைபிளில் வசனமாக படித்தாலே கல்லெறிஞ்சு கொண்டாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். தலையை வெட்டி கொலை செஞ்சாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். யோவான் சாணகன் போல் தூக்கில் போட்டது, தூக்கில் போடுறது உங்களுக்கு முதல்ல இருக்கும். நெருப்பில் தீ வச்சு எரித்து கொலை செய்யுது. அப்புறம் நல்ல ஒரு மிருகங்களுக்கு உணவாக உசுரோட மட்டும் போட்டுருவாங்க. தானியேல் படிச்சிருப்பீங்க, சிங்க கெபியில் போடுறதுன்னு சொல்லி. சிங்கத்துக்கு போகிறது கூட சிங்கத்துக்கு போட்டாங்கன்னு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். வெறி பிடித்த நாய்கள்லாம் இருக்காம, அதுக்காகவே வேட்டை நாய்மே வளர்த்து இருந்திருக்காங்க. ஒரு 4 நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 75 கிலோ மனுஷனை ஒரு 4 நாய் ஒரு 1 ஹவரில் காலி பண்ணிடும், உயிரோட. கழுதை புலியெல்லாம் அந்த மாதிரி தான், எலும்பு கூட விடான்னு சொல்லுவாங்க. மிருகங்களுக்கு போடுறது. இந்த தண்டனைகள் எல்லாமே ரோமர்களும் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தண்டனைகள் இருக்குது. சிலுவையை அங்கே தேர்வு செஞ்சதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக முன் வச்சு நம்ம பார்க்குறோம். அதில் என்ன கேள்விக்கான பதிலாக என்னென்னா, அதில் ஒரு தேவனுடைய திட்டம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். என்ன திட்டம் இருக்குது, அதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படி சொல்லும்போது, பொதுவாக இந்த ஒருத்தரை நீங்கள் மரத்தில் தூக்குறீங்க அப்படின்னா யூதர்களுடைய நடைமுறையில் இஸ்ரேல் ஹிஸ்ட்ரிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். வாசிக்கலாம். உபாகமம் 21, 22, 23. பவுல் அங்கே ரெஃபர் பண்ணுற வசனம் இந்த வசனம் தான். வாசிங்க. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனங்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருத்தரை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா மரத்தில் தூக்கினா நீங்கள் அந்த சிலுவைன்னே நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏதாவது ஒரு மரம், அது எந்த டிசைன் வேணால் இருந்திருக்கலாம், சரிங்களா? அவரை ஈவினிங்கில் நீங்கள் எடுத்துடணும். காரணம், இது ஒரு பரிசுத்த பூமி, இஸ்ரேல் தேசம். அதில் ஒரு சபிக்கப்பட்டவர்களுடைய பாடி இருக்கக்கூடாது மரத்தில். அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒருத்தரை நீங்கள் மரத்தில் தூக்கி கட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அவர் எல்லாரும் பார்க்கணும், இவர் ஏதோ பெரிய தவறு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே பார்த்து அவர் மேலே துப்பி, இப்படி ஒரு தவறு பண்ணியிருக்கிறியே அப்படின்னு எல்லாரும் திட்டணும். அதுதான் நோக்கமாக இருந்திருக்கு, சரிங்களா? யோசுவா அப்படி தான் பண்ணார். ஒரு முறை இந்த ரெஃபரன்ஸ் நடிப்பில் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு, அதுவும் நீங்கள் அடிஷனல் எடுத்துக்கோங்க. ஒரு 5 ராஜாக்களே, வேறு நாட்டினுடைய ராஜாக்களை அவர் என்ன பண்ணியிருப்பார்னா மரத்தில் தூக்கியிருப்பார். 5 பேர்த்தையும் ஈவினிங் என்ன பண்ணிடுவார்னா அதை அடித்து கொன்று தான் தூக்கி கட்டி, அடித்து கொன்று இப்படி மரத்தில் தூக்கி கட்டி விட்றது. இதை ஒரு மெத்தடாக அவங்க பார்த்துருக்காங்க. இன்றைக்கும் ஒரு திருடன், ஒரு கிராமங்களில் ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஒரு குற்றவாளியை அது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது. அந்த மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறதுடைய விஷயம் என்னென்னா, அது ரோட்டில் போகிற வாரங்களும் அவர் 4 சாத்திட்டு போவாங்க, கட்டி வச்சுருவாங்க. ஒரு 4 முழுக்க கட்டி வச்சுருப்பாங்க. என்ன பண்ணால் திருடிட்டான், அடிப்பாங்க. இது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அவருக்கு அடிகள்லாம் வலிக்காது, இப்படி ஒரு 4 பேரை அப்படி கட்டி வச்சுருக்கிறாங்களேன்ற அந்த வலி இருக்கு இல்லையா, அந்த அவமானம், அது மிகப்பெரிய அவமானமாக இருக்கும்.
அது இதிலிருந்து வந்த விஷயங்கள் தான். அப்புறம் என்ன நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஆமான் விஷயத்தில் நீங்கள் எஸ்தர் புக்லையா எஸ்தரில் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தில் இவரை ஒரு தூக்கு மரம் செஞ்சுருப்பாங்க அதில் போடுறதுக்காக. அதே மரத்தில் அவரையே போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஒரு விஷயமா அவங்களோட மைண்டில் இருந்துச்சு. மரத்தில் தூக்கி கட்டிட்டாங்க. அதில் கொன்று கட்டுறது இருக்குது, இல்லை கட்டி போட்டு சாகடிக்கிறது இருக்குது. இந்த ரெண்டுமே மரத்தில் தூக்குறது தான். இந்த ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு செஞ்சிட்டாங்கன்னா அவங்க யார் அப்படின்னா சபிக்கப்பட்டவர்கள். என்ன சபிக்கப்பட்டவங்க அப்படின்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி வாழலை, அவங்க நடக்கலை. நியாயப்பிரமாணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களை எப்படி செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலை அப்படின்னா, ஒரு சகோதரரை வந்து நீங்கள் வந்து உன்னோட உடன் சகோதரனை ஒரு கையை வெட்டிட்டார், அது ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட குற்றம். இது செஞ்சிடக்கூடாது, அவர் இறந்துட்டார். இல்லை இன்னொருத்தருடைய பொருளை வந்து திருடிட்டார், மரணத்துக்கு எதுவான ஏதோ ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாமே எதில் இருக்குது? குற்றங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட பாவமாக இருக்குது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலை, அப்போ அவர் மேலே பாவமும் சாபமும் வந்து இறங்கிடுச்சு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதனால ஒரு பெரிய சாபத்துக்கு உட்படுறார். அந்த சாபம் ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்குது. அந்த பாவத்தினுடைய தண்டனையாக மரணம் இருக்குது. சரிங்களா? அதுலேயும் இந்த கல்லெறிஞ்சு கொள்றதை தாண்டி இந்த மரத்தில் தூக்கிட்டா அது ரொம்ப சபிக்கப்பட்ட விஷயமா இருக்குது. கல்லடிச்சு கொள்வது அப்படின்னா உயிர் போக வரைக்கும் அடிச்சுட்டு இருப்பாங்க. உயிர் போனோன்னு அடிக்க நிறுத்திடுவாங்க. முதல் கல்லில் உயிர் போயிடுச்சு கோலியாத்துக்கு மாதிரி அப்படின்னா, ரெண்டாவது கல் எல்லாமே வந்து அவரை மூடுறதுக்கான கற்குவியலாக தான் இருக்குமே தவிர அவ்வளோதான், அவர் ஸ்பாட் டெத்து. ஆனால் மரத்தில் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சபிக்கப்பட்ட நிலைமை, ஒருத்தருக்கு இந்த தண்டனை விதிச்சிட்டாங்கன்னா அது சபிக்கப்பட்ட நிலைமை. இப்போ கேள்வி எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவரா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கிடையவே இல்லை, கிடையவே கிடையாது, இல்லை, நோ 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 இல்லை. அப்புறம் அவர் என்ன நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரா? இல்லை, நியாயப்பிரமாணத்தை அவர் தான் நிறைவேற்றார். அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த கேள்விக்கான பதிலைத்தான் யூதர்களுக்கு பவுல் விளக்கி சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10 10, 11, 12, 13 3 வசனமும் அப்புறம் எதற்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாங்க அப்படின்னு யூதர்களுக்கு புரிய வைக்கிறார். ஒரு விளக்கத்தை அங்கே கொடுக்கிறார். எந்த பாவம் செய்யல, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றதான் வந்தார். நியாயப்பிரமாணத்தை ஏன்னா நிறைய யூதர்கள் என்ன தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, இவரை சிலுவையில் கொண்டிருக்காங்கன்னா அவர் சபிக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு ஜென்ரல் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அவர் குற்றமற்றவர்னு நிரூபிக்கணும், யூதர்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். வாசிக்கிறீங்களா? 10 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. ஃபஸ்ட்டு எதை சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் எழுதப்பட்டதுபடி நடக்கலைன்னா அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் நீதிமான் ஆகிறது இல்லை. அடுத்தது சொல்கிறார் 11 வாசிங்க. 11ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இதை சொல்லிட்டு தான் 13 சொல்கிறார். வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் நடக்கலைன்னா அவங்க சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த பாயிண்ட்டு,
நியாயப்பிரமாணம் ஒருத்தரை என்னாக்குறதில்ல, பூரணப்படுத்துறதில்ல. ஒருத்தர் விசுவாசத்தினால தான் நீதிமானாகிறாங்க. அதுவும் எழுதியிருக்கு நியாயப்பிரமாணத்தில். இங்கே நம்ம எதில் வந்து நம்ம நீதிமானம் மாறி இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிற மாதிரி அடுத்த பாயிண்ட் சொல்கிறாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்குது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்படின்னு சொன்னார்னா என்ன சொல்ல வர்றார் தெரியுங்களா? நீங்களும் நானும் நம்ம யாருமே யூதர்களாக இருந்தும் நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம என்ன பண்ணல, நடக்கல. அப்போ நம்ம மேலே ஒரு சாபம் இருக்கா? நியாயமாக நீங்களும் நானும் தான் மரத்தில் தூக்கப்பட்டிருக்கணும். ஆனால் நமக்காக அவர் என்ன இருக்கார், சாபமாயிருக்க சொல்கிறார். இதை கேட்கும்போது யூதர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ தான் சிலருக்குள்ள அப்படியே கண் திறக்கப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், மிஸ் பண்ணிட்டோமே. அவர் மரத்தில் தூக்கி போட்டிருக்கிறதுனால அவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பாவம் பண்ணாருன்னு இவங்க சொன்ன பொய் குற்றச்சாட்டை நம்பிட்டு ரொம்ப மக்கள் ரொம்ப காலம் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப பேர் அந்த பொய்யை நம்பிட்டு இருந்தாங்க. பின்னாடி வந்த அப்போஸ்தலர்கள் சீசர்கள்லாம் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சாங்க. அப்படி உடைச்சி எறியப்பட்ட ஒரு பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட். அதை நம்ம இன்றைக்கி பாடமாக பார்த்துட்ருக்குறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நம்ம சம்மந்தப்பட்டிருக்கிறோம். அதுக்காக தான் இந்த பாடம் பார்க்குறோம். சரிங்களா? யூதர்கள் ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்காங்க, அந்த பொய்யை உடைச்சார் பவுல் அப்படிங்கிற செய்தி அல்ல இதில் நாம் வர்றோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தை மீறினதுக்காக நம்மளை தூக்கி மரத்தில் போட்டிருக்கணும். ஆனால் நாம் என்ன ஆகலை, நம்ம ஆகலை. நமக்காக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பண்ணியிருக்கிறார். அப்போ நமக்காக அப்படின்னு சொல்லும்போது இங்கே இந்த இடத்துல அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு வசனம் வாசிங்க. உபாகமம் 28. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி எங்கே வாழ்ந்தாலும் இருக்கணும், நியாயப்பிரமாணத்தின்படி இருந்திருக்கணும். அவங்க இஸ்ரேலில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எகிப்துக்கோ இல்லை எங்கேயாவது இடம்பெயர்ந்து போனாலும் சரி, அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருந்துக்கணும். அப்படி நியாயப்பிரமாணத்தை எங்கேருந்து மீறினாலும் அவங்க யாருன்னா சபிக்கப்பட்டவர்கள் தான். இன்றைக்கி முஸ்லீம்ஸ் சகோதரர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுடைய மத வழிபாட்டுக்கு உட்பட்டு அவங்கள தங்களை இருக்காங்களா, இது நோன்பு இருக்கிறது, இது நோன்பு இதெல்லாமே அவங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்களா? அவங்க எங்கே இருந்தாலும், ஐயோ நான் வெளியே இருக்கிறேன் அப்படிங்கிறக்க அவங்க செய்யாமல் இருக்கிறாங்களா? இல்லை. அப்போது இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதை விட ரொம்ப ஒரு பாரம்பரியமான நாட்கள் தான் யூதர்கள். சரிங்களா? இப்போ என்ன விஷயத்தை எதுக்கு அந்த வசனத்தை படித்தோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை அவங்க எந்த சூழ்நிலையும் மீறினா அவங்க சபிக்கப்பட்டவங்க தான். அப்போது யூத ஜனங்கள் உள்ள ஊருக்குள்ள இருக்கும்போது சரி, இல்லை வெளியே இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலைன்னா சபிக்கப்பட்டவங்க. எல்லாரும் சபிக்கப்பட்டவங்களாம் வந்துடுறாங்க. ரூல்ஸ்னு எடுத்து வச்சு பார்த்தா எல்லாருமே சபிக்கப்பட்டவங்க தான். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன தீர்வு? யூதர்கள் எல்லாருமே நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுருக்கிறாங்க. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினா சாபம்னு அவங்க மேலே ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபத்துக்கு என்ன ரெமெடி? அத்தனை பேருமே கொள்றதா? அது சுவிசேஷ யுகத்துக்கு நீங்கள் வராதிங்க. நான் யூத யுகத்துக்கு அங்கே இன்னும் சுவிசேஷ யுகத்துக்கே வரல, யூத யுகத்துக்கு தான் இருக்கிறோம். நீங்கள் யூத யுகத்தோடவே பேசுங்க. பாவ நிவாரண பலின்னு ஒன்று இருக்குது. அந்த பாவ நிவாரண பலி பாவ நிவாரண நாளில் தான் பண்ணுறாங்க. ஓகே, பாவ நிவாரண பலியினுடைய அர்த்தம் உங்களுக்கு என்ன புரியுது இல்லையா?
வருஷத்துக்கு ஒரு முறை வரும், ரைட்டு. அதில் என்ன நோக்கம்னா அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு. ஜென்ரலாக நியாயப்பிரமாணத்தை மீறுறதுக்கு அந்த சாபம் வந்துருச்சுங்கிறத அவங்க எப்போ தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது வியாதி, ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இதுக்கு ஒரு உதாரணமாக, வனாந்திர பயணத்தில் அவங்களுக்கு ஒரு சாபம் வந்துருச்சுன்னா தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டார். சாபத்துக்கு ஆப்போசிட்டு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இருக்கும், ஆசீர்வாதத்தை எடுத்துட்டா சாபம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேவன் ஒன்று ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், இல்லைன்னா சாபத்தை கொடுக்குறார். ஆசீர்வாதத்தை எடுத்துட்டா சாபம் வந்துடுது. சாபம் அப்படின்னா என்னென்னா இமீடியட்டாக தண்டனை. பாம்பு வந்து எல்லாத்தையும் கடிக்குது, அப்படியே விஷம் ஏறி செத்துறாங்க. எல்லாருமே செத்துட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே. ஏன் எல்லாருமே சாகுறாங்க? எல்லாருக்குமே தேவனுடைய பாதுகாப்பு தேவன் எடுத்துட்டார். எல்லாருமே சாபம் வருது. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு வியாதி வருது, அது அவருடைய வியாதி. ஊருக்கே ஒரே வியாதி வருது, கொள்ளை நோய், கொரோனா. அதுக்கு ஒரே மருந்து தான், காமனாக எடுத்து சொல்லிடுவாங்க, எப்பா இந்த மாதிரி இது சாப்பிடுங்க, எல்லாருக்கும் சரியாது. இல்லை எனக்கு வேறு மாதிரி ஒரு காய்ச்சலாக இருக்குது, அது வேறு வியாதி, அது அவருக்கு தான். அவருக்கு என்ன, அவரை செக் பண்ணுங்கள், அவருக்கு மெடிசன் கொடுங்க. இது ஊருக்கே வந்து வியாதி மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, தேவன் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. ஒரு வெங்கல சர்ப்பத்தை நீ செஞ்சிரு, ஒரு மரத்தில் தூக்கி வச்சிரு, அதை பார்த்தா என்ன ஆயிடலாம்? பார்த்தா அதில் மேஜிக் இருக்கா? அப்படியே மோசே ஒரு வெங்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்திலே அப்படி எடுத்து வச்சான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். சரியா? அவர் பிழைச்சிட்டாருன்னா அவர்கிட்டருந்து அந்த தேவனுடைய சாபம் அவர்கிட்டருந்து போயிடுச்சு, ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு. இந்த விஷயத்துடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறார்? அதாவது ஒரு பாம்பு ஒருத்தர் கடிச்சிருச்சு, நீங்கள் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு இஸ்ரேலராக இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டால் தான் இந்த காட்சியே உங்களுக்கு புரியும். பாம்பு கடிச்சதுக்கும் ஒரு விஷயத்தை பார்க்குறதுலேயும் ஏதாவது குணமாகிறது இருக்கா? ஏதாவது லாஜிக் இருக்கா? சிஸ்டர், நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சுவிசேஷத்துக்கு வராதிங்க. நீங்கள் உங்களுக்கு பொருள் தெரிஞ்சு, நான் நிழல் பேசிகிட்டு இருக்கிறோம், பொருள் தெரிஞ்சனால நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. நான் தான் சொல்லிவிட்டு, நீங்கள் இஸ்ரேல் ஜனங்கள், நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க. லிட்டரலாக உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுமா? பார்க்குற விஷயத்துக்கும் பாம்பு கடிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பாம்பு கடிச்ச விஷம் உடம்புக்குள்ள இருக்குது, அது எனக்கு குணமாகுது. நான் ஒரு இது பார்த்தா, ஒரு காட்சியை பார்த்தா எனக்கு குணமாகுது. லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கா? அப்போ இதில் ஏதோ மேஜிக் தான் இருக்குது. லாஜிக் இல்லைன்னா அங்கே மேஜிக் தான். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாமா? ரைட்டு. தேவன் இதுக்குள்ளே வச்சுருக்கிறதோட நோக்கம் என்னென்னா, ஒரு அருமையான ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தணும். பாம்பு கடிக்கு வைத்தியம் அந்த சிலையை பார்க்கறது இல்லை, சரிங்களா? அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே கீழ்ப்படியாமல் போய்த்தான் நம்ம வசனத்தை படித்தோம். கீழ்ப்படியாமல் போனவங்க மேலே தான் சாபம். அப்போ கீழ்ப்படிய பண்ணுறதுக்கு தான். இப்போ உனக்கு உயிர் போக போகுதா? நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்றேன், உனக்கு சாபம் ஆகிடுச்சு, சாக போகிறேன். இப்போ நீ உயிர் பழக்கம் நான் சொல்கிறச்சி அப்படின்னா சரி செய்கிறேன்றாங்க. அப்போ கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு வர்றது, பழக்கப்படுத்துறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது.
அந்த உயிர் போகுதுன்னு தெரிஞ்சால் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாங்க. வந்து இப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்த்த காட்சியில் என்ன தெரியுதுன்னா, ஒரு ஒரு மரம், ஒரு கம்பம், அதில் வந்து வெங்கல சர்ப்பம். அது எப்படி இருந்துச்சுன்னெல்லாம் தெரியல. நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு இன்றைக்கி இன்டர்நெட்டில் பிக்சர் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சுக்கோங்க. அது எதை அடையாளப்படுத்துதுங்கிறது நம்ம வேதமானவர் எல்லாருக்கும் தெரியும். அது கிறிஸ்துவனுடைய விஷயம். சிம்பிளாக இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் கொண்டு வரலாம். இது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை காட்சிக்கான நிழல் தான் வெங்கல சர்ப்பம். இங்கே கம்பமும் அந்த கம்பத்தில் ஒரு பாம்பும் சிலையும் இருக்குதா, அது வெறும் நிழல். பின்னாடி எல்லாருமே நீங்கள் பாம்பு கடித்த மாதிரி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு பின்னாடி எல்லா யூதர்களும் வர்றாங்க. அப்போ அவங்க அத்தனை பேர்த்தையும் குணமாக்குறது ஒரு சிலுவை காட்சி தான் அப்படின்னு ஒரு சொல்ல வரக்கூடிய செய்திக்கு ஒரு முன்னோட்டமாக மோசே காலத்தில் இந்த செய்தியை தேவன் வச்சிட்டார். நீங்கள் எல்லாரும் சபிக்கப்பட்டிருப்பீங்க நியாயப்பிரமாணத்தை மீறி. நியாயப்பிரமாணத்தை நடக்காதனால எல்லாருமே சாபம் இருக்கும். எல்லாருமேலும் இருக்கக்கூடிய சாபத்திற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை காட்சி தான். சரியா? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை காட்சியை பார்க்கறதுனால யூதர்களுக்கு ஒரு மனமாற்றம் வருமா? எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்தனால குணமாச்சா? அப்போ விஷயம் எதுக்குள்ள இருக்கு? பார்க்கறதுக்குள்ள இல்லை, கீழ்ப்படிறதுக்கு இருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை காட்சியை பார்க்கறதுல இல்லை, இவர் எனக்காகத்தான் மறிச்சிருக்கிறார் அப்படின்னு உணர்றதுல இருக்கு. செய்தி அதுதான். சுருக்கமாக சொல்லணும்னா செய்தி அதுதான். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு அப்படியே இன்னும் கூட அடிஷனல் இன்னொன்று, இந்த சிலுவையில் நடந்த மரணம் எப்போ நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத ஒரு சுருக்கமாக நீங்கள் அடுத்த ஒரு பாயிண்டில் நீங்கள் பார்க்குறோம். என்னோட தொடர்ச்சியை இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவர் மேல் வீட்டறையிலேருந்து அந்த பந்தியெல்லாம் முடிச்சுட்டு கெத்செமனே போகிறார். போகிற வழியில் சீசரோடு பேசிகிட்டே போகிறார். யூதாஸ் மாத்திரம் அங்கே இல்லை. யூதாஸ் ஆளுகளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக, அடியாளெல்லாம் கூட்டிகிட்டு வரக்காக போயிட்டார். சீசரோடு பேசிட்டு கெத்செமனே போகிறார். கெத்செமனே ஜெபம் 3 முறை, அப்புறம் கைது, அப்புறம் விசாரணை, அப்புறம் தண்டனை. சரிங்களா? ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன் ஜட்ஜ்மெண்ட் 7 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க? மறுநாள் தண்டனை. அதாவது விஷயம் என்னடினா, எல்லாமே அவசர கதியில் தான் நடக்குது. நிறையா சட்ட விதி மீறத்தான் பண்ணுறாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவசரமாக கைது பண்ணுறாங்க, மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது பண்ணுறாங்க. அவசரமாக என்கொயரி பண்ணுறாங்க, உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கு பொய் சாட்சி ரெடி பண்ணுறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு மரண தண்டனையாக தான் இருக்கணும். எப்படியாவது கொலை செய்யணும். அந்த கொலையோட நாம் செய்கிறதா இருக்கக்கூடாது. அது ரோமர்கள் கையில் கொடுத்துடணும். ஏன்? நாம் செஞ்சால் ஜனங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது, ஜனங்கள் நம்மளை உண்டில் நாக்கிடுவாங்க. அப்போ ரோமர்கள்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். எல்லாமே திட்டமிட்ட சதியாக இருந்துச்சு. எல்லாமே அவசரமாக ஏன் நடக்குது அப்படின்னா, வெடிஞ்சா பஸ்கா பண்டிகைக்கு எல்லா ஜனங்களும் வெளியூருக்கு ஆல்ரெடி வந்திருக்காங்க. மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஜெருசலேமில் கூட்டம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. பகலில் அவர் மேலே கை வைக்க முடியாது, அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. இது கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க? கைது செய்கிறாங்க, விசாரணை பண்ணுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு 7 மணிக்கெலாம் வந்து எல்லோரும் அப்போ கொஞ்சம் வெடிஞ்சிருச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, செய்தி போகுது. ஆனால் இப்போது எல்லோரும் வெடிஞ்சு பார்க்கும்போது கிறிஸ்து யார் கையில் இருக்காருன்னா ரோமர்கள் கையில் இருக்காங்க. ஜனங்கள்னால ரோமர்களுக்கு விரோதமாக எதுவுமே பண்ண முடியாது, பயம். அங்கே ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு போகிறாங்க கொல்கத்தா நோக்கி. இந்த கபாலஸ்தலம், சிலுவை தூக்கிட்டு போகிறது, சிலுவையில் அடித்து அந்த வேலை முடியும் போது வசனம் சொல்லுது,
3ஆம் மணி வேலையார். அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேலையார். இந்திய நேரப்படி காலையில் 9 மணி. உயிர் எப்போ போச்சு? அவங்களுடைய இஸ்ரேலில் 9ஆம் மணி நேரம், இந்திய நேரப்படி 3 மணி. அந்த 9ஆம் மணி நேரத்தில் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்படின்னு படிக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் தான் தேவனுடைய ஒரு அருமையான ஒரு ரகசியம் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த பாடத்தினுடைய ரகசியம் இங்கே இருக்குது. சரிங்களா? இஸ்ரேல் டைம் லைனில் 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், பகலில் 12 மணி நேரம், நைட்டு 12 மணி நேரம். நமக்கு எல்லாமே ஒன்று தான். பட் இஸ்ரேல் அப்படி இல்லை. பகல் 12 மணி நேரத்தை மணி வேலைன்னு சொல்லுவாங்க. காலையில் 6 டு சாயந்தரம் 6, 6 டு 7 1ஆம் மணி வேலை, 7 டு 8 2ஆம் மணி வேலை. ஓகேவா? 7:15, 7:30, 7:45 அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த டைம்கள் நடக்கிறது எல்லாமே என்னங்க, இப்போது 7 டு 8க்குள்ளே எந்த சம்பவம் இருந்தாலும் அது என்னதுங்க, 2ஆம் மணி வேலை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்படியே நீங்கள் 6 வரைக்கும், காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். நைட்டை எப்படி பகலை 12ஆக பிரிச்சுருக்காங்க, நைட்டு 12 மணி நேரத்தை 4ஆக பிரிச்சுருக்காங்க. சரியா? அது வந்து ஜாமம்னு சொல்கிறாங்க. 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம். 12 மணி நேரத்தை 3 மணி நேரம் 4ஆக பிரிச்சுருக்குறாங்க. சரிங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகலை 12 மணி நேரத்தை 12ஆக பிரிச்சுட்டாங்க, இரவு 4ஆக பிரிச்சுருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு பேசிக்கு. இது மற்ற சில பாடங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பகல் பாருங்கள், சிலுவையில் அரைஞ்ச நேரம் 3ஆம் மணி வேலை. ஓகேவா? மரிச்சது 9ஆம் மணி வேலை. சிலுவையில் எப்போ அவருக்கு சிலுவையில் அடித்தாங்களோ அவர் அன்னைக்கே அவர் என்ன பண்ணிட்டார்னா மரிச்சிட்டார். ஏற்கனவே நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு வசனம் இருக்குது, சபிக்கப்பட்டவங்களை அவங்களுடைய பிரேதம் மரத்தில் தொங்கக்கூடாது, சாயங்காலத்துக்குள்ளேயே என்ன பண்ணிடணும், எடுத்து இறக்கிடணும். ஏன்னா இது பரிசுத்தமான தேசம், சபிக்கப்பட்டவங்க அங்கே இருக்கக்கூடாது. சாயங்காலத்துக்குள்ளேயே, பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்துவுக்கும் இது அங்கேயே நடந்துச்சு. ஓகேவா? ஓகே. 3ஆம் மணி வேலையில் சிலுவையில் அறையப்பட்டவர் 9ஆம் மணி வேலையில் ஏன் மரிச்சார்? மறுநாள் ஓய்வு நாளுங்க. நான் என்ன கேட்குறேன், 11ஆம் மணி வேலையில் மரிச்சிருக்கலாமே. சூப்பர் பதில், சூப்பர் பதில். நல்லா கவனிச்சுக்கோங்க. 3ஆம் மணி வேலை அப்படிங்கிறது சிலுவையில் அறையப்பட்ட நேரம், 9ஆம் மணி வேலைங்கிறது சிலுவையில் மரித்த நேரம். 2க்கும் 6 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 6 மணி நேரம் வித்தியாசம் ஒன்று இருக்குது. அவர் சிலுவையில் மரிக்கணும், அந்த நாளில் மரிக்கணும். 9 மணிக்கு சிலுவையில் அரைஞ்சிருக்காங்கன்னா 9 மணிக்கு 9ஆம் மணி வேலை, சாரி காலையில் 9 மணிக்குன்னா 9 மணிக்கு இறந்துருக்கலாம், 10 மணிக்கு இறந்துருக்கலாம், அல்லது அடுத்த நாள் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்குதுன்னா 5 மணிக்கு கூட இறந்துருக்கலாம். எதுவுமே தப்பாகாது. அறையப்பட்ட நேரத்திற்கும் மரிச்ச நேரத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தில் சில சம்பவங்களும் நடந்திருக்கு. இந்த வித்தியாசத்தை ஒட்டி சில சம்பவங்களும் இருக்குது. அந்த சம்பவங்கள் 6 மணி நேரம் அவர் சிலுவையில் இருக்கணும். அதில் ஒரு தேவ ரகசியம் இருக்குது. சிலுவையில் அரைஞ்சிருக்கும் பொழுது எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. சரியா? எல்லாருன்னா வந்து பார்த்தவங்க எல்லாரும் அப்படி வச்சுக்கோங்க. சிலர் வேதனையோடு அழுது கண்ணீர் விட்டாங்க. சரிங்களா? சிலர் காரி துப்பி சபிக்கப்பட்டவனே அப்படின்னு பேசுனாங்க. அந்த மேல் வில்லுவாசம் சொல்லக்கூடிய சிலுவையில் ஒருத்தர் அடைஞ்சிட்டாங்கன்னா இவர் என்ன குற்றத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார் சொல்லிட்டு மேலே எழுதி வைப்பாங்க. அதை நீங்கள்
தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஸ்லேடு கையில் கொடுத்து பஸ்ஸில் பிட் பாக்கெட் அடித்தார். இவர் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு இல்லை கையும் களவுமா பிடிபட்ட அன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வந்து இவர் பிட் பாக்கெட் அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு அவரோட கேஸ் நம்பரில் எழுதி எஃப்ஐஆர் நம்பரில் எழுதி பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரோமர்கள் அந்த சிலுவை மரத்தில் ஒரு போர்டு வச்சுருவாங்க. அந்த போர்டில் 3 லாங்குவேஜ், ஒன்று அஃபீஷியல் லாங்குவேஜ், ஒன்று ஜென்ரல் லாங்குவேஜ், ஒன்று வந்து லோக்கல் லாங்குவேஜ், வட்டார மொழி. இப்போ இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு அப்படின்னா தாய்மொழி தமிழ் நமக்கு கரெக்டாக. ஜென்ரலாக உலக பொது மொழி இங்கிலீஷ், அதிகார மொழி ஆட்சி மொழி ஹிந்தி. 3லையும் எழுதிட்டு ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேலே இந்த ஒரு போர்டு வச்சிட்டாங்கன்னா 3 லாங்குவேஜ் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் 3 இருக்குது. யார் வந்தாலும் படிச்சிருவாங்களா? அதே மாதிரி அங்கே ஹீப்ரூ, க்ரீக்கு, லத்தீன் 3ல் எழுதிட்டாங்க. அவர் என்ன குற்றம்னு சொல்லி எழுதிட்டாங்க. ஹீப்ரூ தாய்மொழி, யூதர்களுடைய தாய்மொழி ஹீப்ரூ, க்ரீக்கு இங்கிலீஷ் மாதிரி உலக பொதுமொழியாக அப்போ இருந்துச்சு. நல்லா படித்தவங்க நாலேஜ் உள்ளவங்களுக்கு சரிங்களா. லத்தீன் ரோமனுடைய ஆட்சி மொழி, அஃபீஷியல் லாங்குவேஜ் 3லையும் எழுதியிருக்கு. வந்து பார்க்குறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த 3 லாங்குவேஜ். பார்த்துட்டு யூதர்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்த யூதர்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் ஏற்றுக்கொள்ள சபிச்சுட்டு திட்டிட்டு போகிறாங்க. இந்த 2 விஷயம் 2 டைம் இருக்கு இல்லையா, சிலுவையில் அறையப்பட்ட நேரத்திற்கும் மரிச்ச நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம் தேவன் ஏன் இப்படி வச்சார் அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்டது இஸ்ரேல் ஜனங்களுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுடைய சாபத்திற்காக. அவர் மரிச்சது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக, பர்டிகுலராக புறஜாதிகள் எல்லாருக்காக. அவர் மரிச்சது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு தான். அந்த மரிச்சதனுடைய 2 விஷயம் இருக்குது பாருங்கள். அவர் ஏன் சிலுவையில் அப்படின்னா, அவர் ஏன் சிலுவையில்னா அது இஸ்ரேல் ஜனங்கள், அது அவங்களுக்கே புரியல. பின்னாடி பவுல் தான் புரிய வைக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்டது உங்களுக்காக, எனக்காக. பிரச்சனை என்னென்னா, யூதர்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்களுக்கு தேவன் தான், யெகோவா தேவன் தான், யெகோவா யெகோவா யெகோவா. எப்படி இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இயேசு இயேசு இயேசு, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யெகோவாவை ஏற்றுக்கொள்ளலை. இவ்வளோ விஷயம். பிதாவையும் குமாரனையும் அறிகிறத நித்திய ஜீவன். அப்போ 2ம் தெரிஞ்சிருக்கணும். யார் அப்பா, யார் மகன், யார் முக்கியம், யார் கடவுள், யார் கடவுளுடைய குமாரன் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. பிரச்சனை அங்கே தான் இருக்குது. இப்போ இவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்கள விட்டு அவங்க சாபம் போகவே இல்லை. இப்போது என்ன விஷயம் வருதுன்னா, மரிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சகோதரி சொன்னது கூட தேவனுடைய திட்டம் இதில் எப்படி வச்சுருக்காருன்னா, 2 பலி. என்னாகமம் 28:3-5 வரைக்கும் வாசிங்க. என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு. இந்த காலை மாலை 2 இது யூதர்களுடைய வழக்கம். காலை மாலை. இந்த காலை பலி இஸ்ரேலர் காலை மார்னிங், மாலை புறஜாதிகளுக்கு தான். அவர் மரிச்சது எல்லாருக்காக. அதில் இஸ்ரேல் ஜனங்களும் இருக்கிறாங்க, ஆனாலும் இங்கே புறஜாதிகள் தான் அதில் பங்கடைகிறாங்க. இது தேவனுடைய திட்டத்தில் 2 இடத்துல நீங்கள் கவனிக்கலாம். கேபிட்டல் பி இருக்கு இல்லையா, அது எதை ரெஃபர் பண்ணுது? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின கிறிஸ்து.
நியாயப்பிரமாணத்தின்படி வாழ தவறின இஸ்ரேல் ஜனங்களுடைய சாபத்தை நீக்கின கிறிஸ்து. சரி, அடுத்தது இங்கே என் மேலே பரிபூர்ண மனுஷன். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம எல்லோரும் நீதிமானாக்கப்படுறோம், என் லைனுக்கு வர்றோம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் புரியலன்னு சொல்லிட்டா நான் சுருக்கமாக திரும்ப கூட சொல்கிறேன் ஒரு முறை. அதாவது இயேசு கிறிஸ்து ஏன் மரத்தில் அந்த மரண தண்டனை தான் தலையை வெட்டி கூட கொண்டிருக்கலாம், அது ஈடுபலியாக தான் இருந்திருக்கும். ஏன் தலையை வெட்டாமல் மரத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, அது முக்கியமாக அங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய சாபம். அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கிறார். சரி, கொலை செய்யப்பட்டவங்களுக்கு மரண தண்டனைனா உடனே இறக்குற மாதிரி ஏதாவது சொல்ல வந்துடாமல் ஏன் காலையில் சிலுவையில் அறிகிறாங்க, சாயங்காலம் மறிக்கிறார். அந்த காலையில் டைம் அவங்களுக்கு 3ஆம் மணி வேலை, மறிச்சது 9ஆம் மணி வேலை. ஏன் இந்த டிஃப்ரெண்ட்டு? அப்போ அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது, அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்காக, இங்கே புறஜாதிகளுக்காகன்னு சொல்கிறோம். அவர் மறிச்சதன் நிமித்தமாக ரட்சிப்பு எப்படி போகுது? ஒருவேளை இப்போ இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்டு புரியலனா சிலர் ப்ரூஃப் கொடுத்து பாடத்தை முடிக்கலாம். 2 வசனத்தில். பெந்தகோஸ்தே நாளில் கிறிஸ்து மறிச்சது 50வது நாளில் பெந்தகோஸ்தே நாளில் மேல் வீட்டில் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அப்படி எல்லாரும் கூடியிருக்கும்போது அங்கே தேவன் என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்தாவியை கொடுக்குறார். அப்படி எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவங்கவுங்க பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய பாஷையில் பேசுகிறாங்க. இதை வெளியிருந்து கேட்குறவங்க ஏன்னா எங்கள் ஊர் பசங்க மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஆச்சரியமாக பார்த்தாங்க. சிலர் என்ன பண்ணாங்கன்னா இவங்க குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கிறாங்க, குடிச்சிட்டு வளரிட்டு இருக்காங்க. இவர்கள் மதுபானத்தினால் நிரந்தரிக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். சரியா? அன்பான சகோதர சகோதரிகளே, பேதுரு இதை கேட்டுட்டு வேதனை பட்டுட்டு அவர் அங்கே அப்படி முன்னாடி நின்று சொல்கிறாரு, பொழுது விடிஞ்சு 3ஆம் மணி வேலையாக இருக்குனார். ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். வாசனை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்கள். யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறார்? அவர் சொல்ற சுவிசேஷம் சொல்றார், கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார், சுவிசேஷம் சொல்றார். யாரை நோக்கி சொல்றார்? யூதர்களே அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு தான் சொல்றார் பேதுரு. சரியா? வாசிங்க. நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. பைபிளில் ஒரு இடத்துல டைம் கொடுத்துருக்குறாங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்காது. ஒரு இடத்துல வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாள் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே எதுக்கு தேவையில்லாமல் வருஷம் கொடுத்துருக்காங்க? திடீர்னு இந்த ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷத்துலே அது நமக்கு அது பிரயோஜனமே இல்லாத மாதிரி தோணும். ஆனால் விஷயம் அது இல்லைங்க. நீங்கள் வேத ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தருணம் வரும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அவர் இங்கே ஏன் 3ஆம் மணி வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, விஷயம் என்ன இருக்குதுன்னா, இங்கே யூதர்களுக்கான டைமே அதுதான். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது முதல்ல யூதர்களுக்கு சொல்கிறார். இதை கேட்டு எத்தனை பேர் போயிட்டாங்க. ஆனால் எத்தனை ஆயிரம் பேர் இதை கேட்டு விசுவாசித்து அன்றைய தினமே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. புரிஞ்சிச்சு இல்லைங்களா? அப்போ முதல்ல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது 3ஆம் மணி வேலையில். புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்தது இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். கொர்நேலியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கொர்நேலி யாருங்க? நூற்றுக்கதிபதி. அவர் யார்? புறஜாதி.
வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31ஆம் வசனங்கள். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சன்னதியில் நினைத்தருளப்பட்டது. கொர்நேலியு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, 4 நாளைக்கு முன்னாடி இதே நேரம் 9ஆம் மணி வேலை அப்படின்னா நம்ம டைம் என்ன? நம்ம இந்தி நேரப்படி என்ன? அதுக்கு தான் உங்களுக்கு அந்த டைம் லைன் சொன்னேன். நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வேலிடு பாயிண்ட்டு. அதை நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஒன்னோட லிங்க்கு. சரியா? நீங்கள் ரிசர்ச் ஸ்டடினா அப்படி தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். 9ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லும்போது 3 மணி. சரியா? 3 மணியில் கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு வந்துட்டார். பேதுருகிட்ட, நான் 4 நாளைக்கு முன்னாடி இதே நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வசனம் கூட பாருங்கள். அப்போஸ்தலர் 10 அங்கே நீங்கள் படிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ரெஃபருக்காக தான், நான் ப்ரூஃப்காக தான் கொடுத்துருக்கேன். அவர் 10ஆம் அதிகாரத்துடைய ஸ்டார்டிங்கில் அவர் ஜெபம் பண்ணுற சம்பவம் தான் இருக்குது. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணுற தூதனன்னு சொல்கிறார். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பேதுருக்கிட்ட சொல்கிறார். இதுக்கடையில் பேதுருக்கு நியூஸ் போயிட்டு தேவன் சொல்லி நீ போய் கொர்நேலியை மீட் பண்ணிட்டார். சரிங்களா? இப்போ சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு வந்துருச்சு. இப்போ முதல் முறையாக ஒரு புறஜாதிக்கு சுவிசேஷம் போகுது. அது யாருன்னா கொர்நேலியு. எந்த டைமு? 9ஆம் மணி வேலை. சரியா? அப்போது 9ஆம் மணி வேலையில் அங்கே சுவிசேஷம் சொல்லும்போது நடக்கிற விஷயம் என்னென்னா, அவர் மனம் மாறிட்டார். மாறிட்டு அங்கே ஆவி, அந்த அந்த ஆவின்னு சொல்லக்கூடிய ஆவியினுடைய அபிஷேகமா, இங்கிலீஷில் ஸ்பிரிட் பிகாட்டல், ஆவியில் ஜனிப்பிக்கப்படுதல் அவருக்குள் நடந்துடுச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு சொல்லுங்கள், காலையில் 3 மணிக்கும் சாயங்காலம் இருக்கக்கூடிய அந்த 9 மணிக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். அதனால தான் பவுல் எப்படி சொல்லியிருக்காருன்னா, முதலாவது உங்களுக்கு தான் சுவிசேஷ பிரசங்கம் இருக்குது, நீங்கள் கேட்கல, இதோ நாங்கள் புறஜாதிக்கு போகிறோம். 3 மணிக்கே உங்களுக்கு வந்துச்சு, கேட்கல. 9 மணிக்கு நாங்கள் எங்கே போகிறோம்? 3 மணிக்கு கேட்காதவங்களுடைய நிலைமை போயிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. 9 மணிக்கு கேட்காதவங்க நிலைமையும் இருக்குது. 3 மணி இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துனுடைய பலியையும் புரிஞ்சிக்கவே இல்லை, உணர்வே இல்லை, துளி கூட. 9 மணிக்கு கேட்டவங்கள அநேகர் எப்படி இருந்தாங்கன்னா, ஈகரா அப்படியே அதை வாஞ்சியோடு கேட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம எந்த டைம்? 9ஆம் மணியில் அந்த புறஜாதிகள் கேட்டகரி இல்லையா? இதில் இப்போ யூதர்கள் விட்டுருங்க, புறஜாதிகள் விட்டுருங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்ட விஷயத்தை பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்கில் மட்டும் எடுத்து வைங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எடுத்து வைங்க. நாங்கள் பாரம்பரியமான ஆளுங்க, ரொம்ப நாளாக நாங்கள் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோம். அதனால் எப்போ பேப்டிஸ்ட் எடுத்து தெரியுமா? நீங்களாம் நேற்று வந்தவங்க. இந்த வார்த்தையெல்லாம் மதுரையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்.
சீனியர் மோஸ்ட், சீனியர், ஜூனியர், முந்தினவர்கள் பிந்தினவர்களாயும். நான் வசனம் தான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகேவா? இதில் என்ன விஷயம்னா, முதலாவது உங்களுக்கு தான் பிரசங்கப்பட்டுச்சு. நீங்கள் அபாத்திரரா நீங்கள் இருந்தது மட்டும் இல்லை, அவரையும் தள்ளிட்டீங்க. சரி, இவங்க ஓகே. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கூடாதுன்னா, பழைய ஆட்கள் பேடு, புது ஆட்கள் குட்டு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கூடாது. நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நாம் எங்கே பழைய ஆள் ஆகிறோன்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பழைய ஆள் ஆகிடுவோம். உதாரணத்துக்கு மெமோரியல் அப்படிங்கிற விஷயத்த புதுசாக இன்றைக்கி காலையில் மன்னா கூட சகோதரர் இதை சார்ந்து சில விஷயம் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். ஆக்சுவலாக பவுல் சொல்கிறது அதுதான். நம்ம ட்ரூத்துக்குள்ள வந்த புதுசில் நமக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும் இல்லையா, அது இப்போ மிஸ்ஸிங். அதை தான் அந்த மன்னாவுடைய சாராம்சம் அதுதான். ஏன் அது மிஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம பழசு ஆக ஆக, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நமக்குள்ள வந்து ஒரு ஒரு சலிப்புத்தன்மை வருது. அது மற்ற விஷயத்துல தான் பரவாயில்ல, அது மெமோரியிலே வருது. நான் விதிவிலக்கெல்லாம் சொல்லலை, நானும் இதில் இருந்திருக்கேன். அது எவ்வளோ தவறுங்கிற பின்னாடி நாளில் நானும் புரிஞ்சுருக்கேன். வருஷம் வருஷம் நம்ம மெமோரியல் பண்ணிகிட்ருப்போம். போன வருஷம் பண்ணுறது தானே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்படி பண்ணோம், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா எங்களுக்குள்ள? முதல்லலாம் நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மெமோரியல் பண்ணோம்னா அப்படி இருக்கும். இந்த விஷயத்தில் என்ன வருதுன்னா, அப்போ பண்ணது நீங்கள் தான், இப்போ பண்ணது நீங்கள் தான். மைண்டில் மாற்றம் யாருக்குன்னா நம்மகிட்ட தான் பிரச்சனை. ஓகேங்களா? காரணம் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் கிறிஸ்து ஏன் மரித்தார், எதற்காக மரித்தாருங்கிறத மறந்ததுனால தான் வந்த பிரச்சனை. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தவறு விட்டது தான் இன்றைக்கி நிறையா புறஜாதிகளும் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா புறஜாதிகள் பண்ண அதே தப்பை தான் இன்றைக்கி வேதமானவர்களும் சிலர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சிலரில் நாம் யாருமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ஜபமாக இருக்கணும், ஜபசிந்தையாக இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது நடந்தது என்னங்கிறத நீங்கள் வசனத்தில் படித்து புரிஞ்சுக்குங்க. வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். அந்த பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுதுங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, 2 சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மரத்தில் தூக்கப்பட்டிருந்த நிலைமை, புறஜாதிகளுக்கு அவர் மரித்து உயிர்த்தெழுந்த நிலைமை. ஒன்று அவரை அடித்து கொலை செஞ்சவங்க தூக்கி காமிச்சது, இன்னொன்று தேவன் அவரை உயர்த்தினது ஸ்பிரிச்சுவலாக. நீங்கள் மாமிச கண்ணில் பார்த்தாலும் மாமிச இஸ்ரேலருக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கும். புறஜாதிகள் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய கண்ணாட்டத்தில் பார்த்துருந்தா கூட அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நாம் தவறு விட்டது என்னென்னா, அவர் எதற்காக மரித்தாருங்கிறது தவறு விடுது. சரி, இப்போ அவர் எதற்காக மரித்தார்? அவர் எதற்காக மரித்தார்? நமக்காகங்கிறது ஜென்ரல் ஆன்சருங்க. நமக்காக ஜென்ரல் ஆன்சரு. நம்மளை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு தெரியுங்களா? நம்மளை இதுக்காகத்தான். தூரமாக இருந்தோம், இப்போ நம்மளை சமீபமாக்கியிருக்கோம். நம்ம எங்கே தூரமாக இருந்தோம்? வரவே முடியாத இடத்துக்கு இருந்தோம். நமக்கு புறஜாதிகளுக்கு அது வெறும் ஆசையாக கனவாக மட்டும் இருந்துச்சு. வெறும் கனவு மட்டும்தான் கண்டுட்ருக்கீங்க.
இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து புறஜாதியில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் பொறாமை மட்டும்தான் பட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி கிறிஸ்து நம்மளை கையை பிடிச்சி உள்ள கூட்டிருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு 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 பெரிய பேலஸ்ன்னு வச்சுக்கோங்க. மதுரையில் ஒரு பெரிய ஒரு மாளிகை இருக்குது. அதுக்குள்ளே நாமெல்லாம் போகவே முடியாது. நீங்களும் நானும் அதுக்குள்ளே போகவே முடியாது. அந்த பேலஸில் சில பேர் இருக்காங்க, அதுக்குன்னு உரிமைக்காரர்கள் இருக்காங்க. அந்த ஃபேமிலி தான் போக முடியும். நாமெல்லாம் போகவே முடியாத போது அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன பையன், வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி சொல்லி உங்கள் கையை பிடிச்சிட்டு படப்படப்படன்னு உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். இவர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்த? நீங்களே இங்கே வரக்கூடாது அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய பேசுனா, நான் கூட்டு வந்துருக்கேன், இவங்க என்னோடய கெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிறிஸ்து நம்மளை கையை பிடிச்சி உள்ள கூட்டு போய் வச்சிட்டார். இந்த பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நியூ கிரியேஷன். புது சிருஷ்டி இன்னொரு பேர் தான் பரலோக ராஜ்யம். உங்களுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி இருக்கா? அது பரலோக ராஜ்யத்துக்கு விதை. பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறார். இந்த நினைவு கூறுதல் நாளில் நமக்கு ஆப்போசிட்டாக இருந்தது வரவே முடியாது. நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு புரியும் தெரியல. நீயெல்லாம் இங்கே வரக்கூடாது, நீயெல்லாம் இதை பேசக்கூடாது, உனக்கெல்லாம் இது தகுதியாக இருக்காது, அப்படி ஓரமாக உட்காரு, நீயெல்லாம் சபையில் பேசலாமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் புறக்கணித்து ஒருத்தர் ஒதுக்கப்பட்டு இருந்தால் அவங்களுடைய வழி பாருங்கள். அவங்களுக்கு ஒரு உரிமை கொடுத்து அவங்களை கொண்டாந்து வச்சா அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி பல காலமாக மறுக்கப்பட்டவங்களும் புறக்கணிக்கப்பட்டவங்களையும் இன்றைக்கி அப்படி என்னவெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கோ, என்னவெல்லாம் மறுக்கப்பட்டிருந்துச்சோ அதைத்தான் அவர் சிலுவையில் முடித்தார்னு சொல்லி பவுல் சொல்கிறார். கொலோசியரில் சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தாங்க அவர் அடித்து முடித்தார். உங்களை வரக்கூடாதுன்னு தடுத்த அதிகாரத்தை உடைச்சிட்டார். சரியா? நாம் மறந்தது நமக்கான ஒரு விடுதலையும் நமக்கான உரிமையும் வாங்கி கொடுத்த கிறிஸ்துவை மறந்துட்டோன்னு சொல்லி பிடிச்சிக்கணும். ரசல் பிரதர் இந்த பாயிண்டில் ஒரு பர்டிகுலராக நான் அதை போடலை, அந்த வார்த்தைகளை போட்டு ஒரு அரை பக்கம் படிக்க வைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சகோதரருடைய வார்த்தைகளை நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் படிக்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு படிக்கும்போது என்னென்னு புரியாது. சில ரீப்ரிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கூட தலைப்புக்கும் உள்ள எழுதின விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைன்னு இருக்கும். பாடம் எடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கெல்லாம் இது அனுபவப்பட்டிருப்பீங்க. தலைப்பு பயங்கர கேட்சிங்காக இருக்கும், ஆனால் உள்ளே நீங்கள் கண்டென்ட் படிச்சுட்டு போகிற 2-3 பேரா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தலைப்புக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஆர்டிக்கிளை படித்து உள்வாங்கின செய்தி இருக்குது பாருங்கள், அந்த கண்டென்ட்டுடைய ஒரு ஒரு ஆழமான அர்த்தம் தான் தலைப்பாக இருக்கும். சரியா? அதை யார் ஒருத்தங்க சரியாக புரிஞ்சிட்டாங்களோ அப்போ அவங்களுக்கு தான் தலைப்பு புரியும். சரிங்களா? ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாயிண்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல காலமாக விலக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் அந்த உரிமையை வாங்கிட்டாங்கன்னா அந்த உரிமை யார் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியலனா எப்படி இருக்கும் பாருங்க. ஓகேவா? இப்போ நாம் பாபிலோனில் இருந்தோம் அடிமையாக. நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது யார்? பிரதர் சப்ஜெக்ட் எடுத்தாங்க வந்தேன்னு சொல்லி அவன் பிரதர் கை காமிச்சிடாதீங்க. உங்களுக்கு சத்தியம் சகோதரர் நீங்கள் சொல்லிடாதீங்க. தேவன் கொண்டு வந்தார். சரி, கிறிஸ்து மூலமாக செஞ்சார். ரைட். நாம் வந்தது கொஞ்ச நாள் வரும்போது நம்ம எப்படி இருப்போமோ வரும்போது சொல்லுவோமா, தேவன் எப்படி விஷயத்தை நமக்கு செஞ்சு இங்கே கொண்டு வந்தார் சொல்லுமா. வந்ததுக்கப்புறம் நாளுக்கு நாள் நான் வந்தேன், நான் செஞ்சேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இப்போ யாரை மறந்துடுவோமாம தேவன் நமக்குள்ளே செஞ்சது மேஜிக், அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சூப்பராக நமக்குள்ள ஒரு கிரியை செஞ்சார்ல, அதை மறந்துடுவோமா. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் மறந்துட்டாங்க. அப்படி அவங்களுக்கு அடிக்கடி மறந்து போனனால தான் இஸ்ரேல் ஜனங்கள்
இன்றைக்கி தேவனுடைய பார்வையிலிருந்து விலக்கப்பட்டவர்களாகிட்டாங்க. நன்றி மறந்தவங்க அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறார். நன்றி மறந்தவங்க இஸ்ரேல் ஜனங்கள், நன்றி மறக்காதவங்க வேதமானவர்கள் அப்படின்னு நாம் சொல்லலாமா? அவர் அதை சொல்லலை, நாம் சொல்கிறோம். நன்றி யார் மறக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஐயோ நான் நன்றி மறந்துட்டேனே, நீங்களே பார்த்துக்குங்க. ஓடி போய் வேகமாக கண்ணாடியில் ரஜினி ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டுங்க பிரதர், பெருசாக நம்மளை நாம சுய பரிசோதனை செய்வோம். நம்ம எங்கே நன்றி மறக்கிறோன்னா தேவனுக்கு நன்றி சொல்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல. மெமோரியல் டைமில் பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு அதிக பவர் இருக்கா, அது பண்ணவங்களுக்கு தெரியும். ப்ரேயரும் ஜாஸ்தி பண்ணணுமா? ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை ஜெபம் பண்ணுவீங்க? 2 இல்லை நீங்கள் எத்தனை முறை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு 2 பேர் பண்ண. காலையில் மண்ணா படிச்சு ஒரு தடவை, நைட்டு இரவு படிச்சு இருந்தா சூப்பர், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் மெமோரியல் டைமில் அது 2 பத்தாதான். மெமோரியல் டைமில் அது 2 பத்தாதான். இன்னொரு 3 மாதத்தில், ஏன்னா உபத்திரவங்கள் பாடுகள் ஜாஸ்தியாக இருக்கிறனால 2 பத்தாது. 2 பண்ணால் நீங்கள் ஒரு 3 நாளாக பண்ணிக்கோங்க. 2 பண்ணுறதில்ல, 1 தான் பண்ணுறேன், பரவாயில்ல. 1 தான் பண்ணுறீங்களா, 2வது பண்ணுங்க. ஜெபம் சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் முழங்கால் போட்டு அப்படி கத்தி அழுது அப்படி பண்ண தான் எனக்கு ஜெபம். அதனால் நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் சீட்டில் நீங்கள் சேரில் உட்காந்து உங்கள் சிஸ்டம்லாம் இருக்கீங்களா, அப்படியே தலையை கீழே குமிஞ்சு 2 நிமிஷம் அப்படி நீங்கள் பண்ணிட்டாலே போதும். ஒர்க்கிங் பிளேஸ்லேருந்து நீங்கள் பண்ணலாம். வண்டி நிறுத்துறீங்க, வண்டியில் போயிட்டுருக்கீங்க, பண்ணலாம், வச்சுக்கோங்க. 2 நிமிஷம். தேவனே, இப்போ வரைக்கும் நான் என்னுடைய காரியத்தை செஞ்சிட்ருக்கிறேன், இனிமேலும் நான் செய்ய போகிறேன். ஏதாவது சிரமங்கள் இருக்குது, உபத்திரங்கள் வருதுன்னா நான் நின்று ஜெயிக்கிறதுக்கு, ஜெயம் கொள்றதுக்கு எனக்கு ஒரு பலத்தை கொடுங்க. இந்த 2 வார்த்தை போதும். நீங்கள் அவர் கூடவே நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சொல்கிற விஷயங்கள் எல்லாமே, இந்த கிறிஸ்துவ பற்றின உபதேசம் எல்லாமே யாருக்கு? வசனம் படிக்கிறீங்களா? படிங்க. 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்படின்னா இதில் 2 வகுப்பாக இருக்கிறது. எப்போவுமே எங்கேயுமே எந்த விஷயமா இருந்தாலும் 2 வகுப்பாக இருக்காங்க. கெட்டு போகிறவங்க, ரட்சிக்கப்படுறவங்க. கெட்டு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குமாமா, என்னடா சப்ஜெக்டு, என்னடா எப்போ பாரு வருஷத்தில் 12 மாதம் 3 மாதம் எலெக்ஷன் சப்ஜெக்ட்னு எலெக்ஷனாக பேசுகிறாங்க. 3 மாதம் வந்து மெமோரி சப்ஜெக்டாக பேசுகிறாங்க. இதே 6 மாதம் போயிடுது, எங்கே தான் போய் நாங்கள் சப்ஜெக்ட் கேட்குறது? தப்பு இல்லை. அவங்களுக்கான, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, உண்மையாகவே பசி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டால் டேஸ்ட் தெரியாது. யாருக்கு பசி இருக்குன்னா, யார் ஒருத்தவங்க கஷ்டத்துலேயும் உபத்திரவத்துலேயும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும். நான் சொல்கிற பயன்படுத்தி தான், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் வந்து ஊசி போடுறதும் தடுப்பூசி போடுறதும் அதனுடைய மருந்துடைய வேல்யூ தெரியும். அந்த மருந்து சாப்பிடலாம் அன்றைக்கி அவர் செத்துருவார் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க அந்த மருந்தோடைய வேல்யூ தெரியும். நல்லா இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்கன்னா அவங்க நானே நல்லா இருக்கிறேன் பாருங்க, அவங்க உண்மையாக நல்லா இருக்கிறாங்க. எங்கே தெரியுங்களா? உலகத்தில் அவங்க இருக்கிறது பாளையத்துக்கு புறம்பே. நாம் தான் நினச்சிக்கிறோம் அவங்க நம்மளோட பரிசுத்தத்துக்கு இருக்கிறாங்கன்னு. சரிங்களா? 2 பேர் இருக்காங்க, கெட்டு போகிறவங்க, ரட்சிக்கிறவங்க. ரட்சிக்கிறவங்களுக்கு, அந்த ரட்சிக்கப்பட போகிறவங்களுக்கு எப்படி இருக்குமா, அது தேவ பலனாக இருக்குமா. சரியா? பாடம் நம்ம முடிச்சிட்டோம். சாரம்சம் 2 விஷயம். மரணத்தில் 2 டைம் காலப்பகுதி இருக்குது. ஒரு காலப்பகுதி ஒரு வகுப்பாக இருக்கும், இன்னொரு காலப்பகுதி இன்னொரு வகுப்பாக இருக்கும் இருக்குது. ஒருத்தர் இழந்துட்டது தான் இன்னொருத்தர் கிடச்சிருக்கு. ஒருத்தர் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இழந்தது புறஜாதிகளுக்கு கிடச்சிச்சு.
புறஜாதிகள் இழந்துட்டா போச்சு, அது திரும்ப இன்னொருத்தருக்கு போகுது. அந்த இன்னொருத்தர் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. புறஜாதியார் காலமும் முடிஞ்சு இன்றைக்கி யாருடைய காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இஸ்ரேலருக்கான காலப்பகுதி ஆரம்பிச்சிச்சு. 1914 புறஜாதிகளுக்கான காலமும் முடிஞ்சிச்சு. இட் மீன்ஸ் நம்ம டைமும் முடிஞ்சிச்சு. இப்போ திரும்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கான டோர் ஓப்பன் ஆகிருக்குது. எப்படி அவங்க டோர் ஓப்பன் ஆகி நம்ம வந்தோமோ, சரியா? இப்போ நம்ம டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் மினிட்ல உள்ள ஓடியாரோம் நாம். அன்பான சகோதர சகோதரிகளே, காலப்பகுதியை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துக்களாக நாம் தான் நம்மளை இணைச்சிக்கணும். நாம் தான் நம்ம எல்லா சூழலையும் கருத்தில் கொண்டு இந்த சபையாகக்கூடிய அந்த ஒரு நல் வாய்ப்பை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கோங்க. முள்ளு தான், பட்டு மரம் பிடிச்சிங்கன்னா வேஸ்ட். முழுசாக பிடிச்சிருங்க. முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, முழுசாக பிடிச்சிருங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். பொறுமையோடு கேட்ட உங்களவரையும் தேவன் தாமே ஆசிரியர் துணித்தராக இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் சபையாகிய அருமையான அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல நான் கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். தேவநாமம் கிறிஸ்து மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென்.